நாம் சீஷத்துவத்தின் பாடங்களை அறிந்து வருகிறோம். இயேசு நமக்கு அதிகமாக தேவை. அதை ரொம்ப புரிஞ்சுதான் நான் போகிறது உங்களுக்கு நல்லதுன்னு அவரால் சொல்ல முடிஞ்சிச்சு. சொல்லிட்டு எஸ்கேப்னு ஆகலை. அவர் உங்களோட என்னென்னைக்கு இருக்கிறதுக்கு நான் பரிசுத்தாவினர் அனுப்பி வைப்பேன். அவர் என்னை குறித்து உங்களுக்கு போதிப்பார். என்னுடைய இதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அவர் போதிக்கிறபடினாலே என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு பரிச்சயமான விஷயங்கள். யோசித்து பார்த்தா இந்த இறை அரசுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த விஷயத்தில் நம்மால் எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா அதெல்லாம் பொண்ணும் இல்லை, பொருளும் இல்லை, பூமிக்குரிய தாவரங்கள் இல்லை, மிருகங்கள் இல்லை, இயற்கை இல்லை. ஆனாலும் இந்த பூமிக்குரிய வாழ்விலே அந்த முடிவில்லாத வாழ்வுக்காக, முடிவில்லாத ராஜ்யத்துக்காக தேவன் நம்மை பயிற்றுவிக்கிறார், தெரிந்து கொள்கிறார். நமக்குள்ளேயே வாழ அதனால தான் அவர் திட்டம் பண்ணிட்டார். வெளியிலேருந்து தூரத்திலேருந்து 5 பாயிண்ட் ப்ரோக்ராம், 10 பாயிண்ட் ப்ரோக்ராம், 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் என்று ஆண்டவர் திட்டங்களையும் அறிவுரைகளையும் கொடுத்துட்டா முடிஞ்சிடும்னு நினச்சிருந்தா அவர் ரட்சகராக உலகத்தில் கஷ்டப்பட்டு காரியங்களை செஞ்சுருக்கணும்னு அவசியமே இல்லை. அதனால் இந்த சீஷத்துவத்தில் அவரை சார்ந்து வாழ்வது என்பது, அவர் நம்மை நிறைக்க வேண்டும் என்பது, அவராலே நாம் நிறைந்திருக்க வேண்டும் என்பது கருத்து வேறுபாடுக்கு உள்ளாகாத ஒரு விஷயம். இப்படி நாம் ஏறக்குறைய கடந்த வாரத்தில் சீஷன் கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் உள்ளவனாய் இருப்பான். நான் பிரயோஜனமாக அறிந்து கொண்டதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு இந்த வேத பாடத்தை தொடர்வதற்கு எனக்கு நீங்கள் போதிக்கணும்னு நான் விரும்பி கேட்க தான் செய்தேன். 2 வேத பகுதிகளை நான் பிரட்டி பார்த்தாலும் மனதுக்கு ஒவ்வவில்லை. சரியாக மாலை ஒரு 5 மணி நெருங்கி வரும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வேத பகுதியை உணர்த்தினார். ரோமர்கள் நிறுவனத்துக்கு சென்ற பொழுது 7ஆம் அதிகாரத்திலிருந்து சில விஷயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையின் மூலமாக பேசினார். சீஷத்துவத்தில் கர்த்தரை சார்ந்திருப்பது என்பது உண்மையாகவே தலைப்போகிற விஷயம். ஒரு இமை பொழுது கூட அவரன்றி நாம் வாழ முடியும்னு நினைக்கவே கூடாது. முடியாதுங்கிற எல்லைக்கு நீங்கள் போகணும். அவரின்றி நம்மளால் வாழ முடியுங்கிற ஒரு ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. யூ கேன் லிவ் விதவுட் காட். எஸ், யூ கேன். ஆனால் அதை தான் நினைக்கக்கூடாது. அது நல்லது கெட்டதுங்கிற 2வது விஷயம். அது பிரயோஜனம் உள்ளது, பிரயோஜனம் இல்லாதது, லாபமானது, நஷ்டமானதுங்கிற 2வது விஷயம். ஆனால் அந்த ஏமாற்றத்தை தான் பொய்யாக பிசாசு ஏவாளுக்குள்ளே விதைத்தான். ஆதாமும் அதை வழிமொழிந்தார், ஏற்றுக்கொண்டார்.
அதனால தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, ஹெல்ப் மீ. இன்றைக்கு நாம் சீஷனுடைய இன்னொரு குணத்தை பார்ப்போம். 39 காரியம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 40வது விஷயமாக பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The Book of Acts of Apostles, chapter 26, verse 14. நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னோட சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். The Book of Acts of Apostles, chapter 26, verse 14. நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, அதை அங்கேருந்து வாசிக்கலாம். 12ஆம் வசனத்தில், இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையிலே, ராஜாவே, இல்லை அப்படிதானா, மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியில் சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோட கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். அக்ரிப்பா ராஜாட்ட பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது ஒரு நல்ல ஆம்பியன்ஸ். அதிகார வர்க்கத்தினரிடத்திலும் நாம் சாட்சி பகர வேண்டும், சாட்சியுள்ள வாழ்வை வாழ தெரிய காட்ட வேண்டும். சாதாரண மக்களிடத்திலும் நாம் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும்போது, நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன். 2 விஷயம் நான் அதில் உங்களுக்கு உங்கள் ஞாபகத்துக்கு நினைவூட்டி வலியுறுத்த விரும்புகிறேன். I want to emphasize 2 aspects. முதல் இயேசு உங்களை எப்போ சந்தித்தார்? முதல் நீங்கள் இயேசு எப்படி சந்தித்தீர்கள்? எப்போ, எங்கே சந்தித்தீர்கள்? உங்களுடைய மீட்பின் ஆரம்பம் என்ன? உங்கள் மறுபிறப்பின் ஆரம்பம் என்ன? நீங்கள் எவ்வளோ வளர்ந்திருந்தாலும், வயதிலும் சரி, நிறையிலும் சரி, வளர்த்தியிலும் சரி, ஆன்மீக வாழ்விலும் கூட பல வருஷங்கள் இயேசுவை அறிந்து வேதத்தை கை கொண்டவர்களாக இருந்தாலும், உங்கள் ஆரம்பத்தை நீங்கள் அவ்வப்பொழுது நினைவு கூற அவசியம் இருந்து கொண்டே இருக்கும். அது அற்பமாக இருந்ததோ, ஆச்சரியமாக இருந்ததோ, அற்புதமாக இருந்ததோ, அது மேட்டரே இல்லை. தேவன் உங்களை முதலாக சந்தித்த போது தனிமையாக சந்தித்திருக்கலாம். இப்படி இவர் ஒரு கூட்டமாக ஒரு பேண்ட் ஆஃப் பீப்புளை கூட குதிரையில் போகிறார். தமஸ்கை நோக்கி போகும் பொழுது கர்த்தராகிய இயேசு அவரை சந்திக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசிய சத்தத்தை பவுலை போல நாம் எல்லாரும், சவுலை போல எல்லாரும் நம்ம பேரொழியிலே சந்திக்கப்பட்டு கீழே விழுந்து இயேசுவே நம்ம ஏற்றுக்கொண்டதாக சராசரியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய கவனம் உலுக்கப்படும்படி, நம்முடைய போக்கு, நம்ம ஓட்டத்தின் போக்கில் ஒரு நிறுத்தம், ஒரு திருத்தம் கொடுக்கும்படி தேவன் நம்மை சந்தித்திருப்பார். அந்த சம்பவம் குடும்பத்துக்குள்ளே நடந்திருக்கும், நண்பர்களுக்கு மத்தியில் நடந்திருக்கும், தனிப்பட்ட விதத்தில் நடந்திருக்கும், நோய்வாய்ப்பட்ட நிலையில் நடந்திருக்கும். அதெல்லாம் நாம் தான் யோசிக்கணும். நல்லா கவனிக்கணும் நீங்கள் இப்போ இந்த விஷயத்தை. எது நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவம் மற்றவங்களுக்கு சாட்சி சொல்லும்போது அவங்க விருப்பப்படுற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குதோ, கேட்சியாக இருக்குது, இம்ப்ரெசிவாக இருக்குது, அந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் நினைவு கூறக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? தேவன் முதலாவதாக உங்களோடு இடைப்பட்ட போது உங்கள் மனசாட்சியிலே கூட மெல்லிய சத்தமாக இடைப்பட்டிருக்கலாம். அதான் மேட்டர். அந்த ஃபஸ்ட்டு விசிட்டில் எப்படி தேவன் உங்களை தொட்டாரோ, தொட்டது தான் ஏற்பட்ட திருப்பம் சின்ன பெண்டாக இருந்தாலும் அதுதான் விஷயம்.
நமக்கு அது சின்னதாக இருக்கலாம். அதுதான் வாழ்க்கையில் இன்னைய வரைக்கும் பல முறை அங்கே இங்கே நம்ம தடுமாறி தள்ளாடி தவிச்சு அப்படியே அண்ணனடை போட்டுட்டு இருந்தாலும் அந்த திருப்பத்தை சாமி கொடுத்தாரு பார்த்தீங்களா? அதனால தான் அவர் பாதையில் நம்ம இன்னும் நின்று இதெல்லாம் இன்றைக்கி இன்னும் ஆஸ் ஆன் டேட் உட்காந்து கேட்டு நம்ம திருத்தி கொள்றதுக்கு, பலப்படுத்தி கொள்றதுக்கு, நிலை நிற்கிறதுக்கு பெரிய உதவி. அது இன்னொருத்தர் கண்ணில் இத்தனோண்டு சின்ன திருப்பமாக இருக்கலாம். அது நம்முடைய வாழ்வுக்கு யாக்கோர் நிருபத்தில் வாசிக்கிறது போல் பெரிய கப்பலாக இருந்தாலும் அது திருப்பறதுக்கு ஒரு சின்ன சுக்கான்தான் தேவைப்படுது. ட்ரை டாக்கில் நீங்கள் ஒரு வாட்டர் லைனரை நிறுத்த நீங்கள் காண்டிங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான கப்பலுக்கு சுக்கான் இத்தனோண்டாக இருக்கும். அது அந்த கப்பலுடைய நீளம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இந்த டாப் டெக்கில் அந்த வீல்ஸ்மேன் அதை ஸ்டேர் பண்ணும்போது இப்போலாம் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் சம்டைம்ஸ் வீல்ஸ் தேவைப்படுதுங்கிறது அது வச்சுருப்பாங்க. எப்போ எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஃபெயில் ஆகும் தெரியாதுன்னு. காரில் ஸ்டீரிங் வீல் இருக்கிற மாதிரி தான் அதை நம்ம திருப்பலாம். அவ்வளோ பெரிய கப்பலை அனாவசியமாக திருப்பலாம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட அந்த ஆரம்ப காரியத்தை நம்ம குழி தோண்டி புதைச்சிடுறோம். நம்ம வாழ்வில் அதை தொடர்ந்து நடக்கிற திருப்பங்கள் வரவேற்கப்படக்கூடியதாக இருக்கலாம், மனதை கவர்ந்ததாக இருக்கலாம், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கலாம், ரொம்ப எல்லார்ட்டையும் சொல்லி பீத்திக்கிற மாதிரி இருக்கலாம். ஆஹா ஓஹோ ஆண்டவர் இப்படி நான் இருந்தேன் அப்படி. அதெல்லாம் மேட்டரே இல்லை. ரியலாக எப்போ நம்ம பாவின்னு உணர வச்சாரோ ஒன்று, ரெண்டாவது எப்போ நமக்கு ஒரு ரட்சகர் தேவைன்னு உணர வச்சாரோ அப்போ தான் அவர் நம்மோடு நிஜமாகவே பேசியிருக்கிறாரு. சாதாரண ஒரு வேத வசனத்தை கொண்டு உங்களோடு கூட பேசியிருப்பார். ஸோ டிஸ்கவர் த ரூட்ஸ் ஆஃப் யர் லைஃப். டிஸ்கவர் தட் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிங் டைம் ஆஃப் த விசிட்டேஷன் ஆஃப் காட் இன் யர் லைஃப். அதை நீங்கள் யோசிக்கத்தான் ஆண்டரோடு நடக்கிற தூரம் 10, 15 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம், 100 வருஷமாக இருந்தால் கூட மிஸ் பண்ணாமல் கடவுளை சத்தத்தை நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. எலியாவை ஆண்டவர் எப்படி சந்திச்சாருங்கிறது நமக்கு தெரியல. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எங்கேயோ புசுக்குன்னு திஸ்பீன் ஆகிய எலியா ஆகாவுக்கு முன்பாக நின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. யார் எவர் எங்கே பிறந்தார் என்ன நினச்சி ஒரு திஸ்பீன் ஆகிய எலியா அவ்வளோ மாத்திரம்தான் நமக்கு தெரியும். ஆனால் எலியாவுடைய வாழ்க்கை முடியறதுக்கு முன்ன அப்போது ஒரு அறிமுகம் இல்லாமல், ஒரு ஆரம்பம் இல்லாமல், திடுதுப்புன்னு ஒரு வாழ்க்கையின் மைய ஆரம்பத்தில் ஆரம்பித்தது போல் நின்ன எலியாவை வாழ்க்கையில் அந்த தடுமாற்றமும் இல்லைன்னா அந்த ஒரு மாதிரி ஒரு புகார், ஒரு அதிருப்தி ஏற்படும் பொழுது கூடுதலாக அவருடைய ஊழிய பாதையும் வாழ்க்கையின் பாதையும் முடிவை ஆண்டவர் தீர்மானித்த பின்னே அவரை நிற்க வச்சு கேள்வி கேட்குறார். இவரும் போய் ஓடி ஒளிஞ்சு ஒரு குகைக்குள்ளே இருக்கிறார். எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்குறார். அது கேட்கறதுக்கு முன்னாடி பூகம்பம் ஏற்படுது, பெரும் சூறாவளி ஏற்படுது, எதுலேயுமே மின்னல் தாக்குது, எதுலேயுமே கர்த்தருடைய சத்தத்தை எலியாவால் கேட்க முடியல. அந்த மெல்லிய சத்தத்திலே தான் கர்த்தர் இருக்கிறார் சொல்லி எலியா கண்டுகிறார். அதை நீங்கள் யாராக இருந்தாலும், சபை ஸ்தாபகராக இருக்கலாம், எல்லாம் மேட்டரே இல்லை. அந்த மெல்லிய சத்தத்தை நீங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. அந்த வழியில் தான் தேவன் திரும்பி உங்களை சரி செய்து உங்கள் வாழ்க்கையை நிறைவு செய்து, ஒருவேளை அவசியப்பட்டால் நிறைவு செய்து தன்னோடு கூட சேர்த்து கொள்வார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட
ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட பராக்குகள் இருக்குது. we have lots of distractions even in a spiritual endeavor. ஆண்டவர் அறியாத காலத்தில் கண்டதையும் காட்சி கொண்டதே கோலம்னு இருந்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம் கொண்டோம் போனோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட அந்த பேராசை, வேறு மாதிரிலாம் ஆசை, இது மேலே அது மேலே கண்ணை வைக்கிறது. பவுல் 2 முறைக்கு மேலே, மோர் தேன் 2 or 3 times, இந்த அவருடைய ஊழிய பாதையில் ஃபர்ஸ்ட் மிஷினரி ஜேர்னிலேருந்து லாஸ்ட் மிஷினரி ஜேர்னி வரைக்கும் பவுல் அதை மறுபடியும் பல இடங்களிலே வலியுறுத்தி சொல்லுகிறதை பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அதை அதிகமாக வாசிக்க முடியும். எல்ஸ்வேர் ஆல்சோ மற்ற நிருபங்கள் ஏதோ இடத்துல அவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் அவர் எப்படி சந்தித்தார், அவர் எப்படி ஆண்டவருக்காக நிற்க வைக்கப்பட்டார், அதில் இயேசு அவரோடு பேசின இந்த வாக்கியத்தை அவர் பூசி மொழுகவே இல்லை. அவர் அப்படியே கடித்து கொதறணும்னு நினச்ச யூதர்கள் மத்தியில் அதை சொல்ல மறக்கலை. அவர் அதிகாரத்தினாலே அவரை கொல்ல முடியும், விடுவிக்க முடியும் என்கிற ராஜாவுக்கு முன்னாடி அவர் சொதப்பலை. அப்போ நம்ம யோசிப்போம்மா திருப்பி அதை, நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அந்த செகண்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னு சொல்லிட்டுன்றேன், நம்ம இந்த சகல கலா வல்லர்கள்னு சொல்கிறது போல் மல்டி டேலண்டட் பீப்புளாக இருக்கலாம், மல்டி லிங்குவல் டேலண்ட்ஸ் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம தாய்மொழியில் தான் தேவன் நம்ம தொட்டு ரட்சித்திருப்பார். தாய்மொழின்னா வாஸ்தவம், நான் சொன்னது தப்பு இல்லை. ஆனால் சிலர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மத்தியில் அல்ஃபன்ஸாக இருக்கிற அவங்களாம் வட இந்தியாவிலே பிறந்தவங்க, அவங்க பிறந்தும் போதே வட இந்தியாவில் பிறந்திருக்கலாம். அதனால அவங்களுக்கு இந்த ஒர்க்கிங் லாங்குவேஜ் ஆல்மோஸ்ட் வீட்டு தமிழ் பேசினா கூட அதிகமாக அவங்க புழங்குற பாஷை ஹிந்தியாக இருக்கலாம், ஹிந்தியில் ஆர்டர் பேசியிருக்கலாம். ஏன்னா அதுதான் அவங்க ஓயாமல் படிக்கிறாங்க, பேசுகிறாங்க, யோசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு திங்கிங்கே அவங்க ஹிந்தியில் தான் போதுங்கும்போது அதில் தான் ஆண்டவர் பேசியிருப்பார். இல்லை அங்கே பிறந்திருந்தாலும் வீட்டில் நாங்கள் தமிழ் தான் எப்பயுமே பேசுவோம் அப்படின்னா அப்படி தான் பேசியிருப்பார். அதை தான் நீங்கள் யோசிக்கணும். இப்போ நான் தாய்மொழி வேறு பிற மொழிங்கிறத அங்கே முக்கியப்படுத்தலை. உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான புழக்கமான அந்த ஒர்க்கிங் லாங்குவேஜில் தான் தேவன் உங்களோடு பேசியிருப்பார். ஃபாரின் லாங்குவேஜில் உங்களோடு பேசியிருக்க மாட்டார். தூங்காமல் நீங்கள் கேட்கணும். God would not have spoken to you in an alien language or in a foreign language, in a foreign tongue. You may be anybody. அதான் மேட்டர். அப்போது பளிச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. தமஸ்கு போகிற வழியில், தமஸ்கு ஒரு கலப்படமான ஒரு ஊர். இங்கே கிரேக்கர்கள் இருந்தாங்க, ரோமர்கள் இருந்தாங்க, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வேர் தேர். அதுவும் இல்லாமல் இப்போ ரோமாபுரி அக்ரிப்பா ராஜாக்கு முன்னாடி நிற்கிறார். அப்போ அங்கே லாட்டின் தான் பேசியிருந்துருப்பாங்க. அவருக்கு முன்னாடி சொல்கிறார், என்னுடைய சொந்த தாய்மொழியில் எபிரேய பாஷையில் கேட்டேன். அவருக்கு என்ன வைராக்கியம், எபிரேயர்களின் தேவனை மட்டம் தட்டிட்டு தான் ரட்சகர்னு சொல்கிற இந்த இயேசு அவன் பொல்லாதவன், அவன் கள்ள அப்போஸ்தலன், அவன் கள்ள தீர்க்கதரிசி, அவன் கள்ள போதகன், அந்த மார்க்கத்தை இத்தனை பேர் தழுவுகிறார்களே, அவன் யெகோவாவுக்கு விரோதி அப்படிங்கிற நோக்கத்தில் தான் தன் வாழ்க்கையோட வீராப்பையும் வேகத்தையும் அதிகரித்து ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய சொந்த மொழியிலே தான் இயேசு பேசுகிறார். சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். ஓகே, அந்த 2வது குறிப்பில் என்ன நீங்கள் கவனிக்கணும், நம்ம ரட்சிக்கப்பட இருந்த அந்த ஆரம்பத்தில் நாம் ஏன் நம்முடைய சொந்த அந்த மனம்போன போக்கில், அந்த துணிகரமான போக்கில், அந்த தாந்தோன்றித்தனத்தில் ஏராளமான குப்பையான விஷயம் இருக்கலாம். அதில் நாம் ஏன் தேவனை துக்கப்படுத்துகிறோம், ஏன் நம்மளை துக்கப்படுத்திக்கிறோம், ஏன் நம்மளை காயப்படுத்திக்கிறோம், ஏன் அவர் நம்ம சந்திக்க வரும்போது இன்னும் ஜாதி ஜனத்தையும் ஏராளமான விஷயங்களை யோசித்து பார்த்து இருக்கிறோங்கிறது தேவன் வலியுறுத்தி இருப்பார், சுட்டி காண்பித்திருப்பார். அங்கேயே ஆண்டவர் சரியான ஒரு புள்ளி வைக்கிறார். மார்க் ஆஃப் செப்பரேஷன் இஸ்
இனிஷியேட்டட். அதுதான் உண்மையான ஆன்மீக விருத்த சேதனம், ஸ்பிரிச்சுவல் சர்க்கம்சிஷன். அங்கே தான் ஆண்டவர் கத்தி வைக்கிறார். ஸோ அதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா சீஷத்துவத்தில் தடுமாறிட்டே இருப்போம். we have to go back to our roots. உளையான சேற்றிலும் பாவத்தில் இருந்த என்னை அவர் தூக்கி எடுத்து நிறுத்தி என்னை கழுவி சுத்தம் பண்ணி கண்மலையில் மேல் நிறுத்தி அவரை துதிக்கும் புதுப்பாட்டை நாவிலே வைத்தார்னு சங்கீதம் 40 வாசிக்கிறோம். பவுல், சவுலாகிய பவுல் அதை மறக்கலை. மெய்யான சீடன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு கவனம் உள்ளவனாக இருப்பான். எப்போ அந்த ஆரம்பத்தில் பேசினாரோ, உங்களுடைய கஷ்டமான நேரத்தில், குழப்பமான நேரத்தில், தடுமாற்றமான நேரத்தில், ஒப்பாரியான நேரத்தில், எல்லாம் ஏட்டிக்கு போட்டியான நேரத்தில், எனக்கே ஒன்றுமே புரியும், இந்த மாதிரி எல்லாம் சீன் விடுற நேரத்துலலாம் பளிச்சுன்னு அந்த முதல்ல பேசினார் பார்த்தீங்களா, அப்படியே வசனத்தில் இருந்தோ இல்லை சரியாக உங்களுக்கு வழங்குற மாதிரி பேசுவார். என்ன பேசுவாருங்கிற டீட்டெயில் அவருக்கு உங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் சும்மா ஓயாமல் கத்தாவும் என்னோடு இடைப்படும் சொல்லிட்டு நீங்கள் காலத்தை ஓட்டிட்டீங்க, கத்துறவங்களோடு பேசாத மாதிரி நினைக்காதீங்க, பேசியிருப்பார். அதனால தான் அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம் என்று பைபிள் சொல்லுது. ஸோ டோன்ட் யூ பி கேர்லெஸ் about the day of your born again experience. அங்கே போனீங்கன்னா நம்ம ரகசியத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்வார், நமக்கு தேவை எல்லாத்தையும் உணர்த்துவார். அதை நீங்கள் நல்லா சரியான அளவு உட்காந்து தியானிக்கும் போது தான் உங்களை இந்த வேற்றுமையை பார்ப்பது, உங்களுடைய இந்த ஓரவஞ்சனை முகதாட்சினை பார்ப்பதெல்லாம் வாழ்க்கையில் கூடி போயிடும். கிறிஸ்தவங்களாக இருந்தாலுமே கூட தான், சீஷலாக இருந்தாலும் அதெல்லாம் ஆண்டவர் கழிச்சிருவார். அப்போது அம்மாவை பற்றி யோசிக்கல, அப்பாவை பற்றி யோசிக்கல, அண்ணனை பற்றி யோசிக்கல, யாரையும் பற்றி யோசிக்கல, வேண்டியவங்க வேண்டாதவங்க, கல்யாணம் கார்த்திகை லொட்டு லொசுக்கு எதையும் யோசிக்கல. இயேசுவே கடவுளே எனக்கு விடுதலை வேணும், எனக்கு தேவை, எனக்கு சுகம் வேணும், எனக்கு பாவம் மன்னிப்பு வேணும், எனக்கு நிம்மதி வேணும்னு கேட்டிருப்போம். அது மாதிரி ஒரு ஸ்பாட்டில் ஒரு சூழ்நிலை தேவன் நிறுத்தி நம்மை நடத்தி இருப்பார். அதான் சொன்னேனே, ஒரு பெரிய இடி முழக்கத்தோடு சந்தித்திருக்காமல் இருக்கலாம், சாதாரணமாக சந்தித்திருக்கலாம். ஆனால் அங்கே தான் நமக்கு அந்த திருப்பம் ஏற்பட்டுச்சு. அதை நம்ம லேஸ் பாசம் நினைக்க முடியல. அப்படியே ஆண்டவர் ஒரு நொங்கு உரிச்சி லபக்கனுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் ஆண்டவர் அப்படியே he would have drawn us to himself. He would have sucked us into himself. ஆமாம். ஸோ அதை நீங்கள் ரொம்ப செரிஷ் பண்ணணும், அப்படியே அதை நீங்கள் யோசிக்கணும். அப்போ நீங்கள் திரும்பி எத்தனை முறை வேணால் கடவுளை சத்தத்தை கேட்குறதுக்கு உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படாது. வானத்தை பொத்துக்கிட்டு கடவுள் பேசணும் எதிர்பார்க்கவே தேவையில்லை. மூணாவது தான் விஷயம், யூ cannot compel God to visit you in a psychedelic way. எப்படி உங்களை ஒரு முறை சந்தித்தாரோ அதே வழியிலே தேவன் உங்களை திரும்பி சந்திப்பார். ஆதியாகமத்தில் ஆபிரகாம் பற்றி வாசிக்கும்போது தேவன் எப்படி அவர் சந்தித்தாரோ அது மாதிரி பகலின் குளிர்ச்சியான வேளை ஒரு நேரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 தூதர்களோடு கூட வராரு. அங்கேயும் தூரத்தில் பார்த்தா ஐயோ ஆண்டவர் வந்துட்டார்னு உடனே முகம் குப்புற விழுகிறார் ஆபிரகாம். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள விவசரிக்கணும்னு அவருக்கு தெரியுது. அவர் ஜோடிச்சு வரல, ட்ரம் அடிச்சுட்டு வரல, எக்காலம் ஊதிட்டு வரல. ஆனால் இப்படிப்பட்ட மக்களான நாம தான் எக்கால சத்தத்தையும் கேட்கறதுக்கு ஆண்ட நமக்குள்ள ஒரு இன்ட்யூட்டிவ் கைடன்ஸ் வச்சுருப்பார். இப்போ நமக்கு அது தெரியல, லவுட் அண்ட் கிளியராக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் டே வில் கம், வி வில் நோ. இங்கே யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ஓ ஹல்லேலூயா. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். யோவான் 5:28.
அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நான் அந்த டியூனை கேட்டதே இல்லையே, அந்த சத்தத்தை கேட்டதே இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று நான்லாம் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒன்றும் சொல்லாமலாம் இல்லை. ஒரு அம்மா வயிற்றுக்குள்ளே கன்சீவ் ஆன அந்த நானோ செகண்ட்ல இருந்து, அது பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ, அந்த அம்மாவுக்கும் அந்த பிள்ளைக்கும் ஒரு சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். பிலீவ் மீ, தோ ஐ எம் அ மேன், நான் ஒரு ஆம்பளை, எனக்கு தெரியும், ஐ நோ ஃபார் ஷூர். Science says that, physiology says that, beyond a shadow of doubt. அதனால தான் ஒரு குழந்தை சிணுங்குன அம்மாவுக்கு உடனே தெரிஞ்சிருது. சில காலத்துக்கு பின்ன as days go by, years go by, டெலிபதிங்கிறாங்க. அந்த அந்த ப்ரமோனிஷன், உள் உணர்வு, எத்தனை 1000 மைல் கப்பா இருந்தாலும் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். பிள்ளை கஷ்டப்படுறான், பிள்ளை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறான், இல்லை இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குது, அவங்கள பற்றி ஏதோ இருக்குங்கிற காரியத்தை பெத்த தாய் உணர்ந்துருவா. இஃப் தே ஆர் ஸோ வைப்ரண்ட்லி கனெக்டட் வித் ஈச் அதர். ஆமாம், ஒரு ஹியூமன் பீயிங்க்கே ஆண்டர் இந்த மாதிரி ஒரு ஒரு பிணைப்பு ஆண்டர் கொடுத்துருப்பாரானா, எல்லா அம்மா அப்பா பிறந்த பிள்ளைகளெல்லாம் எனக்கு நீங்கள் சொந்தம்ன்ட்டு அவங்கக்கிட்டேருந்து ஆண்டர் வேறு பிரித்து பரத்தி நாவினாலே பரிசுத்தாவினாலே மறுபடியும் பிறக்க செய்த நம்மை நமக்குள்ளே இருக்கிற ஆவியிலே அவர் சத்தத்தை கேட்காம போக செய்வாரா? நிச்சயமாக செய்வார். ஆர் யூ ஹியரிங் காட்? தேவ சத்தம் உங்களுக்கு கேட்குதா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அவருடைய போதனையாக கேட்குதா? அவருடைய அறிவுரையாக கேட்குதா? வழிநடத்தலாக கேட்குதா? அவருடைய சீர்திருத்தமாக கேட்குதா? அவர் நம்முடைய வேதனையை அறிவார், நம்முடைய தேவையை அறிவார், நம்முடைய குழப்பத்தை அறிவார், நம்முடைய பேராசை அறிவார், நம்முடைய புத்தி இல்லாத ஆசை அறிவார். He knows everything. கவனிச்சிருந்தீங்கன்னா, அந்த நாய் நல்லா வளர்க்குறவங்களை கவனிச்சிருந்தீங்கன்னா, செயின் இல்லாமல், அந்த கயிறு செயின் இல்லாமல் வெளியில் நடக்க கூட்டிகிட்டு போவாங்க. அது எஜமானை விட்டு அங்கே எங்கேயும் சுற்றிகிட்ருக்கோம். திடீர்னு அவர் கவனிக்கிறாரு, இது எங்கெங்கேயோ போய் ஹாய் அப்படி அது ஏதோ பேர் இருந்தால் சொன்னால் உடனே அது இந்த பக்கம் வந்துடும். நாய் குணம் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அம்மா அப்பா விட்டு தூரம் போகும்போது, நம்முடைய தராதரத்தை விட்டு நம்ம அப்படி இப்படி மேயறதுக்கு போகும்போது, அங்கேருந்து ஆண்டர் ஆய் அப்படின்னாலே நம்ம சுதாரிச்சுக்குவோம். சரி, நம்ம வேறு இடத்துக்கு போயிட்டோம், மோந்து பார்க்கக்கூடாது, போய் மோந்து பார்க்குறதுக்கு புத்தி போயிடுச்சு, பிறவி குணம் தலை எடுக்குது. எல்லாம் ஒன்றுமே கேட்கலன்னு அப்பிக்க வேண்டியதான் அசிங்கத்தை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அசிங்கத்தில் விழுந்து எந்திரிக்க வேண்டியதுதான். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நாய் தான் கக்கினதை திரும்ப தின்ன போகிறது போல் நீங்கள் விழாதீங்கன்னு இது பேதுரு தன் நிருபத்தில் சொல்கிறத பார்க்குறோம். ஸோ சீஷன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு கவனமுள்ளவனாக இருப்பான். கவனமாக இருந்தால் தான் என்ன கேட்குறோம், என்ன கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கர்த்தருடைய எல்லா சத்தமும் எல்லாருக்கும் கேட்கறது இல்லை, எல்லாருக்கும் கேட்காது. இதை நான் உங்களுக்கு நிறைய ஆயிரம் முறைக்கு மேலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய க்ரௌட்லையும் நம்ம அம்மா அப்பா நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா நமக்கு தெரியும், அப்பா கூப்பிட்றாரு அம்மா கூப்பிட்றாரு. தெரியுமா தெரியாதா? தெரியும். அதுதான் அந்த பாண்ட் ஆஃப் யூனிட்டி. அதுவும் பட்ட பேர் சொல்லி பெட் நேம் சொல்கிறோமே, அந்த பேரை சொல்லி கூப்பிடும்போது நாமெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் திருலாம் முழிக்க மாட்டோம். ஐயோ எங்கேருந்தோ கூப்பிட்றாங்களே, இங்கே வந்துட்டாங்க போல இருக்குது, நம்ம வேணால் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணலாமே வெளியே, ஒன்றுமே கேட்கலன்னா அதெல்லாம் சீன் விடுறதெல்லாம் ஏமாத்தோம். That's how you should be sensitive enough to listen to God's voice. பிலிப்பியர்கள்
2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இடரலற்ற வாழ்க்கை வாழ்கிறவனாய் இருப்பான். சீடன் இடரலற்ற வாழ்க்கை வாழ்கிறவனாய் இருப்பான். He will live a life without offense. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். We are explaining ourselves. Our life itself is an explanation. எங்கள் வாழ்க்கையே ஒரு பொயட்ரி, எங்கள் வாழ்க்கையே ஒரு காரியம் என்பதை நாம் விளங்க பண்ணுகிறோம். சீஷன் இடரலற்ற வாழ்க்கை வாழ்கிறவனாக இருப்பான். He will not be a stumbling block. He will not be a bad example. He will never live under a pretext. He will never live a life of presumption. தான் தோன்றியாக வாழ மாட்டான். அவன் மன கோட்டையில் வாழ மாட்டான், மனோராஜ்யத்தில் வாழ மாட்டான், அவன் தவறான அபிப்பிராயத்தில் வாழ மாட்டான். He will not live a life of prejudice. ஏன் நம்ம இதெல்லாம் திரும்பி ரிவைஸ் பண்ணி யோசிக்கிறோம்? சீஷத்துவத்தை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இப்போ புதுசாக இந்த பாடங்களை கற்றுக்கிறோம். இல்லை, நிறைய கற்றுக்கொண்டதை, வேண்டுமான அளவுக்கு போதுமான அளவுக்கு கற்றுக்கொண்டதை நாம் மறந்து பல விஷயங்களிலே சிதறிவிட்டோம், இல்லை மூழ்கி விட்டோம், இல்லை தூரப்பட்டு விட்டோம், இல்லை ஈடுபாடு இல்லாமல் போய்விட்டோம். மறுபடியும் தேவன் இந்த காரியத்தை நமக்கு திருப்பி கொண்டு வருகிறார். ஏன் இந்த பாடி எக்ஸசைஸ் தேவைப்படுது? எந்த வயசுலையும் நம்ம சரீர சுகத்தை இழந்துட்டோம், மசில் டோனில் இல்லை, அது இருக்க வேண்டிய அளவுக்கு தசை நாரில் சுகம் இல்லை, அதனால் அது தளர்ந்து போய்விட்டது. அதனால் நாம் உழைக்கிறோம், அதனால் பயிற்சி எடுத்துக்கொள்கிறோம், நடக்கிறோம், வெவ்வேறு விதமான பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. ப்ரீதிங், இப்போ எனக்கெலாம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. எலும்பு தேய்மானத்துக்கு விதமான எக்ஸசைஸ் இருக்குது, உடல் பருமன் குறைப்பதற்கு எக்ஸசைஸ் இருக்குது, கர்ப்பிணி பெண்களுக்கு வித்தியாசமான எக்ஸசைஸ் இருக்குது, டயபெட்டிக் பீப்புளுக்கு வித்தியாசமான எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ எதனால் நம்ம திரும்பியும் நம்ம சுகமான நிலையில் நிலைத்திருப்பதற்கு, திரும்பியும் நம்முடைய வேலையை திறம்பட செய்வதற்கு. ஸோ துர்மாதிரியை எப்படி வேணால் வரலாம், பொறுப்பை விரும்பாததுனால வரலாம், பொறுப்பை தட்டி கழிக்கிறதுனால வரலாம், பொறுப்பை தள்ளி போடுறதுனால வரலாம், பேராசையால் வரலாம், சோம்பேறித்தனத்தால் வரலாம், கழுமாரித்தனத்தால் வரலாம். There are so many different reasons you may want to stumble about. Plain reason, எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காகவே நம்ம குற்றம் சொல்லி ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் சீடன் இடரலற்ற வாழ்க்கை வாழ்கிறவனாக இருப்பான். அடுத்தது 2 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். The book of 2 Samuel chapter 12 verse 13. அங்கே தாவீதை குறித்து பார்க்கிறோம். பத்சேபாளின் காரியத்தில் அவர் தவறு செய்த பிற்பாடு தீர்க்கதரிசியாக நாத்தானை தேவன் அனுப்புகிறார். அனுப்பி அவரை எச்சரிக்கும் போது, நீ இந்த மனுஷன் என்று சொல்லும்போது தாவீது ஒத்துக்கொள்கிறார். 12ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். நீ ஒளிப்புடத்தில் அதை செய்தாய், நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். சீஷன் தன் தவறுகளை ஒத்துக்கொள்வான், தவறுகளுக்காக வருந்துகிறவனாய் இருப்பான். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காரும், துணிகரமான பாவங்களை என்னை ஆண்டுகளோ ஒட்டாதிரும், அப்பொழுது நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன் என்று சங்கீதம் 19:13 வாசிக்கிறோம். A true disciple will always be fair enough, will always be honest enough to discern his errors. It's only an error.
சிறிய பிழையாக கூட இருக்கலாம், பெரிய சமுதாய விரோதமான குற்றமாக, தேச விரோதமான குற்றமாக, அந்த மாரல் பிரின்சிபலுக்கு ஒரு பரிசுத்த மெய் விவாகத்துக்கு விரோதமான குற்றமாக, லஞ்ச லாவணியமாக, தீவிரவாத செயலாக இல்லாமல் இருக்கலாம். சாதாரண பிழையை உணர்வான். சீஷன் தன் தவறை உணர்கிறவனாக இருப்பான். யார் தான் செய்யலை அப்படிங்கிற பேச்சு அவன்கிட்ட இருக்காது. அப்படின்னா அவன் இயேசுனுடைய சீடனா இல்லை. இந்த விஷயத்தில் நம்ம நல்லா கவனிச்சிக்கணும். பிடிக்காது தான், அதுக்காக நான் இல்லைங்கிறத நான் மறைக்க முடியாது. தாவீது ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், முப்பரிமாணமான அபிஷேகம் பெற்றவன். David was a person who received triple anointing, to be a king, to be a prophet, to be a priest. ராஜாவாக, தீர்க்கதரிசியாக, ஒரு ஆசாரியனாக இருக்கும் அபிஷேகத்தை தாவீதுக்கு ஆண்டவர் தந்தார். தாவீதுடைய செலெக்ஷன் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டதை விட சற்று குறைவானதே. நம்மை ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய், தேவனுடைய சொந்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தேவன் நம்மை ஒரு ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை மணவாட்டியாய் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் மிகவும் வித்தியாசமானது. அவர்கள் எல்லாரும் விருத்த சேதனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். நமக்கு மனுஷனை கைவேலை இல்லாத ஆவியின் விருத்த சேதனத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஸோ we cannot play the fool around. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நாம் நம்முடைய தவறைக்காக வருந்துவதுடன் ஆண்டவர் நிறுத்தி விடுகிறது இல்லை. தேவன் நம்மை தூய்மைப்படுத்துவார். He will refine and purify us. There will be definite degrees and measures and volumes, prescribed volumes of corrective behavior or retribution. அதனால் நாம் வாழ்க்கை இழந்து போகிறதில்ல, அபிஷேகத்தை இழந்து போகிறதில்ல, தெரிந்து கொள்ளுதலில் தேவன் நம்மை கைவிடுகிறதில்ல. ஆனால் தேவன் நம்மை நிற்க வச்சு, நம்ம லாஸ்ட் வீக் கூட சண்டே பார்த்தோம், நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும், சரி செய்வார். ஆண்டவர் மறந்துட்டார்லாம் நினைக்காதீங்க. எதை மறக்கணுமோ அதை மறக்கிறார், எதை சரி செய்யணுமோ அதை செய்கிறார். நம்மளை பரிசுத்தம் பண்ணி தான் பரலோகத்துக்கு எடுத்துக்குவார். தீட்டு உள்ளது ஒன்றும் பரலோகத்தில் வராது. அதனால் பெருசாக நடுங்கி சீன்லாம் விட வேண்டாம். அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். சுத்தமாக வேண்டியதை தேவன் சுத்தப்படுத்த தான் செய்வார். பிரைஸ் தி லார்ட். என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். எதுக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு தழும்புகள்? அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு எல்லாருடைய அக்கிரமங்களை அவர் தன்னுடைய சரீரத்திலே சுமந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களின் சரீரத்தை தரித்திருக்கிறேன் என்பதான அளவுக்கு பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். எத்தனை முறை மன்னிப்பார். ஆனால் நாம் விதைத்ததை நாம் அறுக்க வேண்டும். கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக நம் செய்த பாவங்களை தேவன் நமக்கு மன்னிக்கிறார். விளைவை கூட தேவன் சரி செய்கிறார். ஆனால் கிறிஸ்துவை அறிந்த பிற்பாடு செய்கிற எல்லா துணிகரமான பாவங்களுடைய, மீறுதல்களுடைய, தவறுகளுடைய விளைவை நாம் சந்திக்க வேண்டும். இதெல்லாம் நான் மறந்து போகாத அளவுக்கு உங்களுக்கு வேத வசனத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ சீஷன் தன் தவறுகளுக்காக வருந்துகிறவனாக இருப்பான். அதனால் ஒரு சீஷன் தவறுவதை தவிர்க்க முடியாதுன்னு சொல்லவே ஆரம்பிக்கக்கூடாது. தவறிட்டானா கிறிஸ்துவனுடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசுது. இயேசு நமக்கு கிருபாதார பலியாக இருக்கிறார். சில நேரங்களிலே நம்முடைய ஊழியம் மங்கி போகலாம், வாழ்க்கையின் மேலே இருக்க மகிமை குறையலாம். ஒரு சில காலம் தேவன் நம்மை உபயோகிப்பதை விட்டு நிறுத்தி கொள்ளலாம். திரும்பியும் ஒரு ப்ரொபேஷனுக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு போகலாம். இல்லை நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரித்த வாழ்க்கையை ஆண்டவர் முடிச்சிடலாம்.
நம்ம ஃபைலே க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லையா மாதிரி. அடுத்தது 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 6 புக் ஆஃப் 1 Timothy chapter 4 verse 6. சீஷன் தெய்வீக குணங்களில் தேறுகிறவனாக இருப்பான். A disciple will be ever increasing in the spirit of godliness. 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 6 வாசிக்கிறோம். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். திவ்ய குணங்களிலே அவன் தேறுகிறவனாய் இருப்பான். He will always become mature in godliness. Godliness are not just set of rules and regulations alone. திமோத்தி நிருபத்தை வாசிங்க. எல்லாத்தையும் நம்ம விலாவாரியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. திமோத்தி நிருபத்தை வாசிங்க. 1 தீமோத்தி 2 தீமோத்தி 2 வாசிங்க. தீத்து நிருபத்தை வாசிங்க. சீஷத்துவத்தினுடைய முழு விளக்கங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அந்த 2 நிருபங்களிலே தேவன் எழுதியிருக்கிறதை நீங்கள் வாசிக்கலாம். அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுன்னா அதே 1 தீமோத்தி 4 அதிகாரம் 1 வாசிக்கிறேன் கேளுங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி சொல்லுங்க. ஆமாம், ஆவியானவர் வந்து வெளிப்படையாக சொல்வார். தெய்வீக குணம் என்பது வெளிப்படையானதும் கூட. மறைந்திருக்கிற ஒரு குணம்ங்கிறது வேற, வெளிப்படையான குணம்ங்கிறது வேற. தெய்வீகம் என்பது வெளிப்படையானது. Godliness is exhibitory, but we are not making a big exhibition out of it. That's matter. It is not a remote character. It is not a character that should be screened. It should come to the limelight of life. வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். உண்மையான தெய்வீகத்தில் வஞ்சகம் இருக்காது, சூழ்ச்சி இருக்காது, மாய்மாலம் இருக்காது, வேஷம் இருக்காது, பீத்தல் இருக்காது, விளம்பரம் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், விவாகம் பண்ணாது இருக்கவும், இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீமாக யோசிப்பாங்க. விவாகம் பண்ணவே கூடாதுன்னு அது எவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரீம் டீச்சிங். அது மாதிரி அவங்க லைஃப்பில் தே வில் பி எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ராடிக்கலாக இருக்கிறது வேறு, எக்ஸ்ட்ரீமிசம்ங்கிறது வேறு. நாம் வந்து வார்த்தைகளை கொண்டு ஸ்லேடையை போல் பேசி எதையும் நம்ம வந்து உண்மையை மறைக்க முடியாது. விவாதம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார். அப்போ அந்த சென்ட்ரலாக அங்கே வேலை செய்கிறது என்ன? பொய். தெய்வீகத்தில் பொய் இருக்காது, திவ்ய குணங்களிலே பொய் இருக்காது. பொய் இருக்கக்கூடாது. இருந்தால் அது வந்து இட்ஸ் டெயின்டட், அது கரப்பட்டது, அது தெய்வீகம் கிடையாது. இட் ஹஸ் ஃபாலன் டவுன் from its degree of godliness. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஜெபிச்சு பரிசுத்தமாக்கிட முடியாது வேத வசனம் இல்லாமல். வேத வசனத்தினால மாத்திரம் பரிசுத்தமாகிட முடியாது. தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும், ஜபத்தை அவர் கேட்கணுமே. You have to take the matter to the Lord. You have to present the case before the Lord. அதுதான் அந்த 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 விதம் தான் ஜபம். அந்த ஜபத்தின் மூலமாக தான் தேவனிடத்தில் அந்த விஷயத்தை கொண்டு போக முடியும். எந்த ஒரு காரியத்துக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டதுனாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
வசனம் எனக்கு தெரியும், வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தர்லாம் பார்த்துக்க, வசனம் மாறாது அப்படின்னு சொல்ல முடியாது. That's why prayer and God's word should go hand in hand together. நம்ம ஜபத்தை கேட்கறதுக்காக வசனத்தை பொறுக்கி எடுக்கிறது இல்லை, வசனம் பிடிச்சிருக்குங்கனால அதை ஒரு ஜபமாக செய்கிறதுங்கிறது இல்லை. We will learn as we are guided in the tour. God will really teach us very precisely. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:34. சீஷன் விசுவாசம் உள்ளவனாயிருப்பான். அங்கே வாசிக்கிற அந்த ஜெயிலர் தன் வீட்டார் அனைவரோடும் கூட கர்த்தரிடத்திலே விசுவாசமாக இருந்தான். அவன் ஒரு சிறைச்சாலை அதிகாரி. ஆனால் சுவிசேஷம் கேட்ட பிற்பாடு அவன் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாகி தன் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தை தெரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். சீஷன் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாயிருப்பான், கேட்ட உண்மைக்கு உண்மையாயிருப்பான், கேட்ட உண்மைக்கு உத்தமனாயிருப்பான், நிலைத்திருக்கிறவனாயிருப்பான், கேட்ட உண்மையிலே உறுதியுள்ளவனாயிருப்பான். அதெல்லாம் இப்படி யோசிக்கிறேன். இந்த காலேஜ் படிப்பு, பள்ளி படிப்பு, இதிலெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லித்தராங்க. ஒரு 3 to 4 years 5 yearsக்குள்ளே சிலபஸ் மாறிட்டே இருக்குது. ஏன்னா அறிவு வளர்ந்துருச்சு. அதனால் புதிய புதிய பாடத்திட்டங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. பிள்ளைகளுடைய அறிவு வளர்கிறது. எல்லா விதமான துறையில் இருக்க அறிவு வளர்கிறது. அதுபோல் வேத அறிவு அப்படி அல்ல. வேத அறிவில் தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்பதுக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். நமக்கு எல்லா அறிவும் உலகத்தில் வருது, எல்லாத்தையும் நம்ம நம்புறதில்ல, எல்லாத்தையும் நம்ம உபயோகிக்கிறதில்ல. சொல்லப்போனால் சப்பக்கட்டு கட்டுறதுக்கு வேணால் சில விஷயங்களை எடுத்து யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற வித்தியாசம் வேத வசனத்தை தேவன் நமக்கு போதிக்கும் போது நடக்கிறதில்ல. God always gives us wholesome counsels. கர்த்தரால் போதிக்கப்பட்டவனாயிருப்பான் ஒரு சீடன். ஏசாயா 54:13. உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி, வாசிக்கலாம், கரெக்டாக வாசிக்கலாம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று அங்கே வாசிக்கிறோம். Praise the Lord. இன்னொரு தடவை வாசிப்போம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம், திரும்பி வாசிங்க. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம். இப்போ கண்ணை மூடி மனப்பாடமாக சொல்லுங்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். Being taught of the Lord is very different by being taught by a servant of God, by a Bible teacher. ஒரு வேத போதகர் மூலமாக தேவன் தான் போதிக்கிறார், பரிசுத்தாவியானவர் தான் போதிக்கிறார். ஆனாலும் தேவனாலேயே போதிக்கப்படுகிறது என்பது அது ஒரு பெரிய கிருபை. அது தேவன் செய்யத்தான் செய்கிறார். அதுக்கு தான் தனிப்பட்ட வேத தியானம் தேவை, வேத வாசிப்பு தேவை, உபவாச ஜபம் தேவை. போதகர்கள் சொல்ல தவறுவது அநேகம் உண்டு, சொல்ல விருப்பப்படாதது அநேகம் உண்டு, போதகர்களாலே சொல்ல முடியாதது அநேகம் உண்டு, போதகர்கள் சொல்லக்கூடாதது உண்டு. ஆனால் தேவன் அப்படிலாம் இல்லை, கரெக்டாக நேராக தான் சொல்லுவார், சொல்ல வேண்டிய நேராக சொல்லுவார். இப்போ நாத்தான் ஒரு தீர்க்கதரிசி தான், ஒரு ராஜாவோட தீர்க்கதரிசி பெரியவன் தான், அதிலெல்லாம் செகண்ட் தாட்டே கிடையாது. ஆனாலுமே ராஜாங்கத்தில் தீர்க்கதரிசி ராஜா கீழே தான். ஆனால் ஆக்சுவலாக தீர்க்கதரிசி மேலே ராஜா அரசியல் ரீதியில் ராஜாங்கம் பண்ணலாம், ஆன்மீக ரீதியிலே தீர்க்கதரிசியை தட்டி கேட்கறதுக்கு ராஜாவுக்கு என்ன அருகதையும் கிடையாது, அதிகாரம் கிடையாது. நாத்தான் நேராக போய் சொல்கிறார், நீ தான் அந்த ஆள், நாளத்தனையும் அவன் திரும்ப கொடுக்கணும், அவன் சாகவே சாகணும், அந்த ஆள் நீ தான். தேவனாலே போதிக்கப்படும் போது God will not
have favoritism with us. முகதாட்சியத்தை பார்க்க மாட்டார், நேருக்கு நேராக பேசிடுவார். தேவைப்பட்டால் சால்வையை தூக்கி, சவுல் சால்வையை தூக்கி தாவீது மேலே போட்டது போல், எலியா சால்வையை தூக்கி எலிசா மேலே போட்டது போல் தேவன் செஞ்சிருவார், பழிச்சுன்னு மாற்றிடுவார். ஸோ கர்த்தரே எனக்கு சொல்லி கொடுக்கட்டும் அப்படிலாம் ரொம்ப ஏத்தமாலாம் பேசாதீங்க. when God teaches you, he will discipline you first. உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு போதிக்கணும்னா முதல்ல உங்களை ஒழுங்கு பண்ணுவார். எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை ஒழுங்காகாமல் தேவன் உங்களுக்கு போதிக்கிறது அவருக்கு முடியாது, முடியவே முடியாது. அவரால் உங்களை ஒழுங்கு செய்வார், எல்லா விதத்தில் ஒழுங்கு செய்வார். முதல்ல உங்களை ஒப்பு கொடுக்க செய்வார். அப்புறம் தான் அவர் பாதத்தில் உட்காந்து கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட். தேவன் தீர்மானிச்சிட்டாரு மோசையோடு பேசணும், அவனை ரட்சகனாக எழுப்பணும்னு. கிட்டக்க வரும்போதே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காரு, செருப்பை கழட்டு, அதை பண்ணு, இதை பண்ணு. இது திரும்பியும் பதில் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. கோபம் ஆயிடுறாரு. இறக்கம், தன்னோட ஜனத்தின் மேலே இறக்கம். சரி, இவன் இந்த தூரம் வந்துட்டான், இவனை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடக்கூடாதுன்னு ஆண்டவர் இறக்கமாயிருந்து உங்கள் அண்ணனை அவனுக்கு வாயாக கொடுப்பேங்கிறாரு. கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தராலே போதிக்கப்பட்டிருந்தால் அவங்க சமாதானம் பெரியதாக இருக்கும். அல்லேலூயா. சமாதானப்படுத்திக்கிறது இல்லை. when God teaches you, your peace will be so strong, unshakable peace, unshakable peace, immovable peace. It will be the very peace of Jesus Christ. என்னதான் இங்கே முட்டி மோதுற மாதிரி துக்கமும் வேதனையும் திகைப்பும் யோசனையும் கலக்கமும் எல்லா விதமான இதுவும் தவிச்சிட்டு இருந்தாலும் எல்லாம் அடங்கிடும். ஒன்றுமே மேற்கொள்ளாத நம்ம தேவ சமாதானம் கிறிஸ்துக்களே காத்துக்கொள்ளும். பிரம்ம பிடிச்ச மாதிரியெல்லாம் இருக்க மாட்டோம். நல்ல வார்த்தையெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். கர்த்தராலே போதிக்கப்பட்டிருந்தா நம்முடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நமக்கு ஒரு மாதிரி ஹலுசினேஷன் இருக்காது. we will not be awestruck, I don't know, I lost myself. You will not lose yourself. when God teaches you, you will find yourself, you will find your place, you will find your life, you will have a very strong identity, you will be a God person. That's matter. Hallelujah. இன்னும் ஒரு வார்த்தையை வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:2 புக் ஆஃப் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 10:2. சீஷன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டிருக்கிறனா இருப்பான். கொர்நேலியுவை பற்றி நம்ம அங்கே வாசிக்கிறோம். கொர்நேலியு எப்படிப்பட்டவராக இருந்தார்? தன் வீட்டார் அனைவரோடும், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு ரோமாபுரி பட்டாளத்தில் இருக்கிற 100க்கு அதிபதி இது செய்கிறது ரொம்ப ரேர், அத்திபுத்ததான விஷயம். ரோம அரசாங்கத்தில் அதிகாரியாக இருந்தாலே எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பயப்படுவாங்கன்னு அந்த சரித்திரம் சொல்லுது. இப்போ அரசாங்கத்தில் வேலை செய்கிற அரசு அதிகாரிகளுக்கு எவ்வளோ படிச்சிருந்தாலும் சில விஷயத்தில் பயப்படுறோம், சட்டம் தெரியாதனால. தாசில்தாருக்கு முன்னாடி கை கட்டி நிற்க வேண்டியிருக்கு, விஓக்கிட்ட கை கட்டி நிற்க வேண்டியிருக்கு, அவன்கிட்ட இவன்கிட்ட ஏன்னா நமக்கு சட்டம் தெரியல, நம்ம உரிமை தெரியல, நம்ம சரியாக அதை புழங்க தெரியல, அதை எடுத்து உபயோகிக்க தெரியல. அதனால் அந்த பயம் நமக்கு இருக்குது. அவங்களுமே கொஞ்சம் அமட்டல் பண்ணுறாங்க. அதை விட மோசமான ஒரு சாம்ராஜ்யத்தில் இருந்த காலத்தில் இந்த அதிகாரி தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய முகத்தை தேடுகிறவராக இருந்திருக்கிறார், ஜெபம் பண்ணுகிறவராக இருந்திருக்கிறார், தான தர்மங்களை செய்கிறவராக இருந்திருக்கிறார், உபவாசித்து கொண்டு இருந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே அந்த சீஷத்துவத்தினுடைய டிசிப்ளின் இருந்ததுனால அவர் ஆண்டுடைய பிள்ளையாக மாறாமல் போய்விடக்கூடாது என்று தேவன் கரிசனையாக இருந்து அவர் மூலமாக புறஜாதிகளுக்கே தேவன் சுவிசேஷத்துக்கு பெரிய ஒரு வாசலை தேவன் திறந்து கொடுக்கிறதை பார்க்கிறோம்.
வீட்டார் அனைவரோடும் கர்த்தருக்கு பயந்து, அது ஒரு பெரிய பாக்கியம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் வாங்கியிருக்கலாம், கர்த்தருக்கு பயப்படுற பயம். வீட்டார் அனைவருமே தேவனை தேடுறோமா? இன்றைக்கெலாம் சபையில் அது இல்லை. அம்மா அப்பா மாத்திரம் வராங்க, அம்மா மாத்திரம்தான் ஜாஸ்தி வராங்க, அப்பா வர்றதில்ல. பிள்ளைங்க மாத்திரம் சில பேர் வராங்க, வர விடுறதில்ல. வெளியில் சொன்னால் வெக்கம், உள்ள வச்சிட்டா துக்கம் இருக்குது. எல்லாருக்கும் நியாயப்படுத்திக்கிற காரணங்கள் இருக்குது. விளக்கம் சொல்கிறதுக்கு விளக்கங்கள் புதுசு புதுசாக இருக்குது. படிப்பு அது இதுன்னு போயிடுது. அப்புறம் எப்படி தேவன் நம்மளை வந்து எக்ஸ்க்ளூசிவாக சந்திக்க முடியாது. நாம் விசேஷமான ஒரு கீழ்ப்படுதலை, விசேஷமான ஒரு ஒத்துழைப்பை தேவனுக்கு காண்பிக்கிறதுல, முக்கியத்துவத்தை காண்பிக்கிறதுல 10 11 அத்தோடு இது ஒன்று நம்ம இருக்கிறோம். ஆண்டரை நோக்கி பார்ப்போம், கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நாங்கள் மறுபடியும் சீஷத்துவத்தின் மகிமையிலே, சீஷத்துவத்தின் சிக்ஷைகளிலே, போதகத்திலே, எதிர்பார்ப்பிலே, ஒழுங்குகளிலே பலப்பட உதவி செய்யுங்க. சீஷர் ஆக்கின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் இன்னும் எங்களை நீர் உருவாக்கும்படி எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. நாங்கள் சீஷர்கள் ஆகிவிட்டோம் என்று நினைப்பதற்கில்லை. சீஷர்களான பாதையிலிருந்து நாங்கள் தடுமாறி ரசிகர்களாக மாறிவிட்டோமோ என்று யோசிக்க வேண்டியிருக்கு. சந்ததிகளாக இருந்த நாங்கள் சந்தாதாரர்களாக சறுக்கி விழுந்து விட்டோமோ என்று யோசிக்க வேண்டியிருக்கு. ஓ காட், எங்களை மறுபடியுமாய் சீரமையும் ஆண்டவரே. சீர் பொருந்த பண்ணும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த பண்ணும் பொருட்டு அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகளாகவும் மெய்ப்பொருளாகவும் போதகர்களாகவும் சபைக்கு தந்திருக்கிறார் என்ற பேசில் வாசிக்கிறோம். நாங்கள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் சமாதானம் பெரிதாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் ஒழிய வேண்டிய பழையவைகளெல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாக உதவி செய்யுங்க. பல வருஷமான விசுவாசிகளாக இருந்தாலும் எங்கள் வாழ்க்கை ஆன்மீக விதத்தில் பளபளப்பாக இல்லையே ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் காசு பணம் சேருது, புதிய புதிய ஆடைகளை உடுத்தி கொள்கிறோம், புறம்பான விதத்தில் படாடோபமாக இருக்கிறோம். ஆனால் எங்கள் உள்ளான மனிதனை பிரகாசம் இல்லையே, எங்கள் முகத்திலே உம்முடைய மகிமை இன்னும் தெரிய வரவில்லையே. எங்களை கண்டவர்கள் இயேசுவையும் காண முடிகிறதில்லை, பிதாவையும் காண முடிகிறதில்லை என்கிற தவிப்பு இருந்து கொண்டே இருக்கே. நாங்கள் ஒரு பட்டணத்துக்குள்ளே போகும்போது அடிப்படையாக எங்களை அனுப்பி எங்களுக்கு வாக்குறுதியாய் தந்த அடையாளங்கள் நிறைவேறுகிறது இல்லை. தடுமாற்றங்களும் தடைகளும் தவிப்புகளும் தாமதங்களும் இருந்து கொண்டே இருக்கிறது. பிசாசுகள் ஓட வேண்டியுள்ளது, வியாதிஸ்தர்கள் சுகமாக வேண்டியுள்ளது, பாவிகள் மனம் திரும்ப வேண்டியுள்ளது, குஷ்டரோகிகள் சுகமாக வேண்டியுள்ளது, தரித்திற்கு நற்செய்தி போய் சேர்ந்து அவர்கள் வாழ்வு தரித்திரம் போக வேண்டியுள்ளது, மரித்தோர் உயிரோடு எழும்ப வேண்டியுள்ளது. உதவி புரிங்கப்பா, உதவி புரிங்க ஆண்டவரே. இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று பவுலையும் சீலாவையும் குறித்து சொன்னார்கள். நாங்கள் போகும் பொழுது கலங்கிதான் நிற்கிறோம், கலங்கி போய்விடுகிறோம். இயேசுவே மனம் இறங்கும். ஒரு சபைக்குள்ளேயே நாங்கள் கலங்கி இருக்கிறோம். கலகத்தை ஏற்படுத்துகிறவர்களாய் கூட அந்த அளவுக்கு சரிந்து விழுந்தவர்களாய் இருக்கிறோம். ஓ ஃபாதர் காட், எங்கள் வாழ்விலே தொடர்ந்து நீங்கள் தூய்மை பணியை நிறுத்தாமல் எங்களை உருவாக்கி எடுத்து நிறுத்தி எங்களை உபயோகியும் ஆண்டவரே. ஆமென். இயேசுவே, சத்தத்தை கேட்கலாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. திவ்ய குணங்களிலே தேறுகிறாய் இருக்க உதவி செய்யுங்க. வீட்டார் அனைவரோடும் இடத்துல விசுவாசமாக இருக்க, உமக்கு பயந்தவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தேசம் இன்னும் உம்மை புரிந்து கொள்வதற்கு மத சாங்கியமான விஷயங்களை தாண்டி
மெய்மையை காண்பதற்கு தவிக்கிறார்கள். இஸ்லாமியத்தை சேர்ந்தவர்களும் இந்து மதங்களை சேர்ந்தவர்களும் புறம்பான ஆன்மீக சடங்குகளை பார்த்து ஏமாறுவதிலே மிகவும் தெளிவடைந்து விட்டார்கள். இனி தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது என்பதை எங்கள் மூலமாய் நீர் எண்பித்து காண்பிக்க எங்களை நினைத்தருளும். எங்களுக்கு நீர் தேவை, நீர் மாத்திரமே எங்களுக்கு தேவை. Grant us yourself to us in a fresh way. எங்களிலே வாசம் பண்ண முடிய சகவாசத்தை நாங்கள் சந்தேகப்படாமல் உம்மிடத்தில் ஐக்கியமாக இருக்க உதவி செய்யும். தேங்க்யூ லார்ட். எங்களிலே தொடர்ந்து அசைவாடி உடைய கிரியைகளை நடப்பியும், வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும். தேசத்துக்காய் மறுபடியும் செபிக்கிறோம். இன்னும் இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கிற மாநிலங்களுக்காய் செபிக்கிறோம். பத்திரத்துக்கு முத்திரை வைக்கப்பட்டது இருக்கிறது என்று அறிந்தும் வானத்தின் பலகைகளை இது அறையின் ஜன்னல்களை திறந்து எருசலேமை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்த தானியேலை போல நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கவும், பத்திரத்துக்கு முத்திரை வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்தும் நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிப்பேன் என்று ராஜாவின் சமூகத்திலே கட்டளை மீறி பிரவேசிப்பேன் என்ற எஸ்தரை போலவும் மொர்தெக்காய் போலவும் மக்களை எழுப்பும் அந்த ஆவி எங்களிலும் என்னிலும் கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எதிரிகள் கொக்கரிக்கிறார்கள், தங்கள் துன்மார்க்க திட்டங்களிலே சாதனை படைக்கிறோம் என்று இருமாப்பாய் இருக்கிறார்கள். 2ஆம் சங்கீதத்தின் உண்மையை விளங்க பண்ணும். தேங்க்யூ ஃபாதர். இந்தியா உம்மை இரட்சகரை அறிய வேண்டும். தமிழகம் ஆண்டவரே சிறைப்பட்டு போகிறதை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து உயிர் மீட்சி தாரும். சபைகளை உயிர்ப்பியும், ஊழியர்களை உயிர்ப்பியும், ஊழியங்களை உயிர்ப்பியும், ஜனங்களுக்குள்ளே வாஞ்சையும் தாகத்தையும் அதிகரியும். மன்றாட்டின் ஆவி, துதியின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவியை வையும். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நோய் தொற்றை தேவன் கர்த்தாவே ஒரு முடிவுக்கு கொண்டு வாரும். ஆக்கப்பூர்வமான திருப்பங்களை தாரும். இந்த பிரசனத்தை விளங்க செய்யும். தேங்க்யூ லார்ட். ரட்சகராம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். துதிகளை பாத்தில் வைக்கிறோம். ஏற்றுக்கோங்க அன்பின் பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யூன்யமும் ஐக்கியமும் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு மூலமாய் ஆண்டவர் அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாயிருப்பதாக. ஆமேன்.